லே இங்க வா. என்னப்பா சொல்லுங்க. காலேஜ் டெய்லியும் போயிட்டு போயிட்டு வர அரியர் ஏதாவது வாங்கி வச்சிருக்கியா? ஏம்பல அரியர் ஏதாவது வாங்கினியா? இந்த தடவை எக்ஸாமுக்கு எல்லாம் படம் பாஸா? அப்பா 3 படத்துல அரியர். 3 படத்துல அரியர்? அந்த கம்பங்க நேரம் பார்த்து கிடைக்கல, இரு உனக்கு தாரேன். ஐயோ நீ நம்ம செத்தோம். அண்ணா இருக்கு ஸ்கெயிலு, நீ ஸ்கெயில் எடுத்தோன்னா அடி தரான்ல. அப்பா அடிக்காதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா, வலிக்குதுப்பா, அடிக்காதீங்கப்பா. என்னால குரல வசத்துக்கு என்ன வா மரத்துக்கு ஒன்று கட்டி அடிக்கம்ல வாழை வா. இந்த கயறு எங்க கயறு? நீ வாங்கிட்டு அந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ல ஒன்னே வச்சு அடிக்கம்ல. அந்த ஸ்கேல் எங்க காணல? அண்ணா கிடக்கு முட்டு கீழே ஒன்ன சாத்திரேன். என்ன பண்றீங்க? நம்ம போய் போ. 3 பாடம் அரியரு. அதுக்குன்னு இப்படி அடிப்பீங்களா? அம்மா அப்பா அடிச்சுட்டாருமா. ஏம்ல படிச்சு பாஸ் ஆக மாட்டியா? ஏங்க பையன் பாவம் பாவம் விட்டுருங்க ப்ளீஸ். நீ எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரில. லே லே அச்சித்து இங்க வாழ. அப்பா அப்பா மன்னிச்சிருங்கப்பா, இன்னும் படிச்சு பாஸ் பண்ணிடுவேன். லே அஜித்து, அல்ல முட்டங்கால் போட்டு கையை தூக்கினேன்ல, நீ ஃபுல்லா நீ இப்படிதான் நிக்க. பெரிய இவனால நீ? பெரிய இவனா? முட்டங்கால் போட்டுல வேண்டாம், நீ இங்க இருந்தா படிக்க மாட்ட. கிளம்பு ஹாஸ்டல்லு கிளம்பு. நான் சொன்னதுதான் போய் கிளம்பு. உன்னை ஹாஸ்டல்ல கொண்டு விடியே. நீ இங்க இருக்க ஹாஸ்டல்ல ஒன்றும் செய்யண்டாம். சென்னை கிளம்போம். கிளம்பு. எவ்வளோ காசு ஆனாலும் ஒன்றை நான் அங்கே கொண்டு சேர்க்கேன், அவ்வளோதான். ஏங்க நம்ம பையன் பாவம். நீ சும்மா இல்லைன்னா நீ ஆண்டி இந்த அடி வாங்கிட்டு போயிடுவ. எந்திரி கிளம்பு. என்ன அப்பா இப்படி சொல்லிட்டாரு? நம்ம ஹாஸ்டலுக்கு போனா அங்க நேரத்தை சோறொன்னும் தரமாட்டானோலே. நீ என்ன பண்ணக்கு? சரி கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல இருந்து பாப்போம். கிளம்புனியா? வா வா. அப்பா நான் இனி நல்லா படிப்பேன்ப்பா, நான் வீட்டுல இருக்கேன். இத்தனை நாள் வீட்டில் கிடந்து அட்டூழியம் காட்டினே இல்ல, நீ ஹாஸ்டல்ல போய் கடை. இப்போ புரியும் வீட்டோட அருமை. மரியாதையை படிச்சு எல்லா பாடத்தையும் பாஸ் பண்ணியிருந்தேன்னு என்ன இப்படி பேரு கண்டான்ல. பாரு உங்க காலேஜ் நீலேருந்து கொஞ்ச தூரம் போனா வந்துடும் ஹாஸ்டலு. உங்க காலேஜ் ஹாஸ்டல் பேர் என்ன? சாய் ஹாஸ்டலா? நான் வந்துட்டு இறங்கு. நடல ஆமா ஊந்தது போல ஊந்துட்டு இருக்கு. அப்பா அது ஒரு ஆபீஸ், அங்கதான் போய் அட்மிஷன் போடணும். சார் மே ஐ கம் இன்? இன்னைக்கு அப்பா நம்ம ஹாஸ்டல்ல சேர்க்கறதுல உறுதியா இருக்காரு. நம்ம கதை கந்தன். வாங்க சார், நான் என் பையனுக்கு இந்த ஹாஸ்டல்ல அட்மிஷன் போட வந்தேன். உட்காருங்க. எத்தனாவது இயர் படிக்கிறான்? செகண்ட் இயர் படிக்கிறான். என் பையனு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. முன்னா போ. சார், இந்த எக்ஸாம்ல அவன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 3 பாடம் அரியர். கேட்டு எப்ப கேட்டாலும் படிச்சியா
படிச்சுட்டேன் ஏதான் சார் சொல்லிட்டு நடப்பான். இன்னைக்கு நான் கேட்டேன் இந்த பரீட்சையில எல்லாம் பாஸா, அப்போ சொல்லுவான் 3 பாடம் அரியர்னு. 3 பாடம் தானா? இங்க 6 பாடம் 5 பாடம் அரியர் வச்சவன எல்லாம் வந்திருக்கான்னு. நாங்க அவனால படிக்க வச்சு ஆல் கிளியர் பண்ணி அனுப்பி விட்டுருக்கோம். இவன் படிச்சிருவான், ஆல் கிளியர் பண்ண வச்சிருவோம். படிச்சிட மாட்டியா? படிச்சிருவில்ல? படிப்பேன் சார். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தந்துருங்க. ஃபில் பண்ணிட்டேன் சார். பையனுக்கு பேர் என்ன? அஜித்தா. அட்மிஷன் போட்டாச்சு, நீங்க போகலாம். செகண்ட் இயர் தானே? அங்க உன் கிளாஸ்ல உள்ள பசங்க ஹாஸ்டல்ல படிக்கிறவங்க இருக்காங்க. அந்த ரூமுக்கு பேரு, ரூம் என்னன்னா பி பிளாக்கா சார்? ஆமா ஆமா, பி பிளாக்ல 33வது ரூம் தான். லே, எல்லார்ட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு போ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்றதில்ல, நீங்க பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.